அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பிளஸ் கேது இந்த சேர்க்கை 18/8/2026 முதல் 17/9/2026 வரை சுமார் 31 நாட்களுக்கு நடைபெறக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சூரியன் அப்படின்னாவே ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகங்களை தரக்கூடியவர். இந்த கேது பகவானோட 2 கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது ஆல்ரெடி சிம்ம ராசியில தான் அந்த கேது சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த தன்னுடைய சொந்த வீட்டுக்கு இடம்பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடியதுங்க. ரிஷபராசி அப்படின்னாவே சுக்கிரனை ஆதிக்கத்தில் கொண்டவங்க. அதாவது சுக்கிர பகவான் அப்படின்னாவே ஒருத்தருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகத்தை ஆட்சியோ, அதாவது அந்த கிரகத்தை தன்னுடைய ராசிநாதனா வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்க மேக்சிமம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ஆடம்பரத்தை தேடக்கூடிய ஒரு நபர்கள், ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக நம்புவாங்க. ஸோ நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். ஏன்னா தனக்கென்று ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்க மாதிரி நான் இருக்கக்கூடாது, நான் எதை பண்ணாலும் ஸ்பெஷலாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. ஆனால் தன்னுடைய விஷயத்தை மட்டும் கவனிக்காமல் மற்றவங்க எல்லாத்துக்காகவும் எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க. யாருக்கும் கெடுதலை நினச்சதே கிடையாதுங்க. நல்லது செய்யணும்னு போய் அன்னைக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தது மட்டும்தான் மிச்சம். இருந்தது எல்லாத்தையுமே இன்னைக்கு இழந்துட்டு தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிட்டு வாழக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். ஓகேங்க, எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருந்தது. குரு பயிற்சின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நினைச்ச விஷயங்கள் எதுவுமே சரியான விதத்தில் அடைய முடியல. நான் என்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவுமே பூர்த்தி ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவு காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஒரு தொழில் ரீதியாக புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணேன். அதுக்காக எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன், எவ்வளவோ நஷ்டப்பட்டுட்டேங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே என்னால் கரெக்டான விதத்தில் அதை தொடங்கவே முடியல. ஏன்னா எல்லாமே ஆரம்பித்து எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை மறுபடியும் தொடங்க முடியாமல் போகுது. அப்போ புதுசாக ஒரு தொழிலை தொடங்க முடியல. நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிலையும் பெருசாக லாபம் இல்லை. எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி ஓஹோன்னு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே பிஸ்னஸ் தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய வளர்ச்சி அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் என்னுடைய வளர்ச்சி எந்த விதத்துலேயுமே ஓரளவுக்கு கூட இல்லைங்க. நஷ்டங்கள் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. என்னுடைய விஷயங்கள் என்னென்னா, லாபம் வரலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையேன்னு யோசிக்கிறேன். ஆனால் அதுவும் என்னால் சரியாக முடியலைங்க. நிறைய இடையூறுகள், பார்ட்னர்ஷிப் மூலமாக சில பிரச்சனைகள், கூட்டு தொழில் செய்கிறதுனால நிறைய பாதிப்புகள் வந்துட்டுருக்கு. கூட இருக்கிறவங்களே ஏமாற்றி நம்மளை நஷ்டத்தை கொண்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ தான் சரியாகுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூடிய விரைவில் புதுசாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நிலம், கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், உங்களோட பிஸ்னஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு யோகம் வருங்க. நிறைய பேர் அதே பிஸ்னஸை இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உருவாகும். நஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதே நேரத்தில் உங்களுடைய சொந்த முயற்சியால் உங்களுடைய பிஸ்னஸில் பல மடங்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இது வரைக்கும் நிறைய விஷயங்களில் பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறைய அனுபவப்பட்டேங்க. ஏன்னா அவங்களோட சேர்ந்து பண்ணி நமக்கு இவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி லாபம் வரும்பொழுது அவங்கெல்லாம் நல்லபடியாக பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா, நஷ்டம்னு வரும்போது எல்லாமே உனக்கு மட்டும்தான் சேரும், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என் மேலே பழி பாவத்தை சுமத்துறாங்க. நிறைய நேரத்தில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட சந்தித்து வந்துட்டோங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது விலகுமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக 100% உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும்.
உங்கள மாரியே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வளர்ச்சி கூட எனக்கு இல்லையேன்னு எதிர்பார்த்திருந்ததுக்கு, அதுக்கு என்ன காரணம்? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சிருக்கோம்? அப்படிங்கிறத தெரிஞ்சு, அத சரியான விதத்தில திருத்திக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி உங்களோட பிஸ்னஸ ரன் பண்றதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நெறைய இழப்புகள், நெறைய பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டேன். இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸ நடத்துறதில இவ்வளோ பெரிய கடன்காரன் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏதாவது ஒரு விதத்தில இதிலிருந்து டோட்டலா வெளிய வரணும்னு போராடிட்டு இருக்கக்கூடிய எந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில உங்களோட பிரச்சனைகள் மொத்தமாக தீரப்போதுங்க. நல்லபடியா உங்க பிசினஸ ரன் பண்றதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு மேல வந்துட்டாங்க. நல்ல ப்ரமோஷன் கிடைக்குதுங்க. சேலரி இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது குடுத்துட்டுருக்காங்க. நான் ஒரே இடத்துல ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டுருக்கேன். எல்லா வேலையும் கரெக்ட்டா தான் செஞ்சுட்டுருக்கேன். ஆனா, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு மத்தவங்களுக்கு போகுது அப்படிங்கும்போது, என்னால அத ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா, எல்லா இடத்துலயுமே கஷ்டப்பட்டு உழைச்சேங்க. சரியான நேரத்தில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சேன். குடுத்த வேலை எல்லாத்தையுமே எல்லா ப்ராஜெக்ட்டையுமே கம்ப்ளீட் பண்ணி குடுத்தேன். ஆனா, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்ப எடுத்து குடுத்துட்டாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாதுங்க. சரி இந்த வேலைய விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தும் கூட எனக்கு எந்த விதத்திலயும் பலன் இல்ல. புதுசா ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. நெறைய வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு சரியான விதத்தில அமையாம இருக்குது. கவர்மெண்ட் ஜாபுக்காவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நெறைய எக்ஸாம்ஸ் கூட எழுதி பார்த்துட்டேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில நீங்க எதிர்பார்த்தபடி இழந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வேலைக்கு போயிட்டு வந்து திடீர்னு இந்த வேலைய வந்து லாஸ் பண்ணிட்டேங்க. வேலைய விட்டுட்டு இன்னைக்கு வீட்ல உட்காந்துட்டு இருக்க மாரி சூழ்நிலை. ஏன்னா, முன்ன வேலையில இருக்கும்போது இருந்த மரியாதை இப்ப இல்லங்க. டோட்டலாவே எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அந்த முயற்சிகள் கூடிய விரைவில நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. வெளியூர், வெளிநாடு சார்ந்த வேலைகளுக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக உருவாகும். ரொம்ப நாளா வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட சரி, இல்ல வேலையில இருந்தவங்களுக்கும் சரி, தனக்கென்னு ஒரு சொந்த அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்க. எதுவுமே வந்து சரியான விதத்தில ரிசல்ட் நமக்கு கிடைக்கவே இல்ல. இந்த அட்டெம்ப்ட்லயாவது எப்படியாவது பாஸ் பண்ணிருவோமான்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்திருப்பீங்க. இந்த தருணத்தில கட்டாயமாக அது ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது குடுக்கும். சில முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல நிலுவையில் இருக்கக்கூடியது ஓகே. எல்லா எக்ஸாம்ஸ் எழுதி ரிசல்ட்லாம் வந்துருச்சுங்க. ஆனா இன்னும் வந்து போஸ்டிங் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, கூடிய சீக்கிரத்தில ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்கள வந்து சேருங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள். இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில இது ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கும். ஏன்னா, எனக்குன்னு ஒரு பிடிச்ச வாழ்க்கைய இந்த மாரி தான் வாழணும்னு சொல்லி சில முயற்சிகள் எடுத்தேன். அந்த லைஃப் எனக்கு சரியான விதத்தில அமையல. ஏன்னா நெறைய பேத்துக்கு இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஏன்னா, ஆசைப்பட்ட வாழ்க்கைய கரெக்டான கரெக்டான விதத்தில அமைச்சுக்க முடியல. அட்லீஸ்ட் அதுவா வரக்கூடிய லைஃபாவது நமக்கு நல்லபடியா இருக்குமே! தன்ன தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்குமான்னு சொல்லிட்டு, ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்காக சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எல்லா விதத்திலயும் தடைகளா போய் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. ஏஜ் ஒரு பக்கம் ஆயிட்டே இருக்குங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. எந்த அலைன்ஸுமே வந்து சரியான விதத்தில செட் ஆகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது கூடிய விரைவில உருவாகும். குடும்பத்தில ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும். தன்னுடைய பையனுக்கோ, பெண்ணுக்கோ வந்துட்டு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு உண்டான திருமண தடைகள் கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது நல்ல யோகம் அப்படிங்கிறது உருவாகும். திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. திருமணம் ஆன நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த அனுகூலங்கள் அப்படிங்கிறது. இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா, என்ன விட சந்தோஷப்படக்கூடிய நபர் யாருமே இல்ல. ஏன்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவாவே இருக்குது. எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க. இன்னும் எவ்வளோ வருஷம் தான் இப்படியே இருக்கும்? நெறைய மருத்துவ முயற்சிகள் பண்ணியாச்சு. நெறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. நெறைய பரிகார பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா, எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அதனால வீண் மன உளைச்சல் தான் ஏற்பட்டிருந்தது. எந்த ஒரு விசேஷத்துக்கும் இந்த மாரி போக முடியல. சில பேர் வந்து நம்மள கூப்பிடுறதுக்கே யோசிக்கிறாங்க. எவ்வளவோ மன உளைச்சலுக்கும், மனவேதனைகள சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் கிடைக்கும். அதாவது நீண்ட நாள் மருத்துவ முயற்சிகள், இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமா செய்யக்கூடிய சில நிகழ்வுகள், இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல குடுக்கும். ஸோ குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும். அந்த இடத்துல நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டணும். அப்பதான் நமக்குன்னு அடையாளம் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா, வாடகை வீட்டிலேயே வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா, சொந்த வீட்ல இருந்து இன்னைக்கு அத எல்லாத்தையுமே இழந்துட்டு, இன்னைக்கு இருந்த கடன் பிரச்சனையினால ஒரு சொந்தமா வீடு கூட இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். வண்டி, வாகனங்கள், போக்குவரத்துன்னு சொல்லி எல்லாமே என் கையில இருந்ததுங்க. நானா செய்த சில தவறுகள் இன்னைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. எப்படியாவது இது எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியுமா? அடுத்தவங்கள நம்பி இன்னைக்கு நான் இழந்ததெல்லாம் போதும். நான் முயற்சி எடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒரு நல்ல டைம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா,
இந்த பிரச்சனை வந்து டோட்டலா வெளிய வந்துருங்க. கஷ்டப்பட்டு உழைக்க தயாரா இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு சொந்தமோ, ஒரு இடமோ, ஒரு வீடோ கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருக்கக்கூடிய எந்த ராசிக்கார நண்பர்களுக்கு, கூடிய சீக்கிரத்தில உங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்குறது, அந்த வாங்குன இடத்துல வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகள், உங்களுடைய சொந்த வீட்ட மீட்டெடுப்பதற்கான யோகங்கள். நெறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடு வந்து லோன் கட்ட முடியாம அந்த வீட்ட இழக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். வண்டி வாகனங்கள் வச்சிருந்திருப்பீங்க. அதுக்கு கரெக்ட்டா டியூ கட்ட முடியாம நெறைய பிரச்சனைகள் இருந்திருக்குங்க. எப்படியாவது பணம் நம்ம கைக்கு வந்தது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம மீட்டெடுத்துறலாமேன்னு சொல்லி நெறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல நல்ல பலன் குடுக்கும். எதிர்பார்த்த இடத்துலருந்து எதிர்பார்த்த தொகைகள் உங்க கைக்கு வந்து சேரும்போது, பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து அதிலிருந்து வெளிய வருவதற்கான முயற்சிகள் இந்த தருணத்தில் நல்லபடியாவே நடக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக நெறைய இழப்புகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. ஏன்னா, எல்லா விதத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில ஏதாவது ஒரு கெடுதல்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க. மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது அது வந்துட்டே இருக்கு. வீட்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் குடுத்துட்டே இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்குமா? நம்மளுக்குன்னு ஒரு சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க முடியுமா? எப்படியாவது ஹெல்த்ல இருந்து பிரச்சனை வந்ததுன்னா, இத விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு, கட்டாயமாக அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கான். காரணமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு குறை சொல்லி, நீ போ கிழக்க, நான் போ மேற்க, ஆளுக்கு ஒரு திசையில பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சு. இன்னைக்கு காரணமே இல்லாம சண்டை வந்து, குடும்பமே வந்து சிதைஞ்சு போன கண்ணாடி மாரி ஆயிருச்சுங்க. ஏன்னா, நல்ல நிலையில வாழ்ந்துட்டு இருந்தவங்க, மத்தவங்க பார்த்து நம்மள பொறாமப்பட்டவங்க, நம்ம ஆசைப்பட்டு தான் இந்த வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து 2 பேத்துக்கு விருப்பப்பட்டு தான் இந்த ஒரு மன வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம்னா, எல்லாமே முன்னாடி இருந்த ஒரு அன்பு, பாசம், பற்றுதல் எதுவுமே இப்ப இல்லாம இருக்கு. காரணமே இல்லாம சண்டை போட்டு, தேவையில்லாத நபர்களோட பேச்சுக்கள கேட்டு, இன்னைக்கு நல்லா இருந்த குடும்பம் இந்த அளவுக்கு பிரிஞ்சு, டிவோர்ஸ் வரைக்கும் போற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்தது. சில பேர் ஒரே வீட்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காத ஒரு நிலை அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கண்டிப்பாக அந்த கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள பேசி தீர்த்து, அதன்படி நல்ல ஒரு சுமூகமான தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குங்க. காதலர்கள் மத்தியில இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட விலகும். அந்த விஷயத்த அந்த லவ் பண்ற விஷயத்த வீட்ல சொல்லி திருமண லெவலுக்கு கொண்டு போறதுக்கான சில சான்சஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரிந்த உறவுகள் அப்படின்னு சொல்றது காரணமே இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரு லைஃப தேடி போனோங்க. அந்த லைஃப் தான் சரியான விதத்தில அமையல. நம்மள தேடி வந்த லைஃபாவது இன்னைக்கு நிலைக்கும் அப்படின்னு நெனைச்சோம். அதுவுமே நம்மள விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஏன்னா, அந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாவே இந்த காதல், அன்பு, பாசம், பற்றுதல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கிறவங்க. நெறைய இடத்துல வந்து இதனாலேயே நான் வந்து ரொம்ப அதிகமா பாசம் வச்சு வச்சு இன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். எல்லாருமே என்ன வந்து ஏமாத்துறாங்க. நான் ஏமாந்தது மட்டும் தான் மிச்சம்னு சொல்ற அளவுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவுகள் கூட என்னை விட்டு போற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த விலகி போன உறவுகள் தேடி வருமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நடக்குங்க. வேண்டான்னு சொல்லி விட்டு போனவங்க கூட உங்கள தேடி வந்து உங்க கூட சேரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாங்க. கல்வி ரீதியாக நெறைய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்க நெனச்சபடி, நீங்க நெனச்ச துறையில படித்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உருவாகுங்க. கரெக்ட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரா நீங்க எதிர்பார்த்தபடி வரும். நல்ல மார்க்ஸ் எடுக்க இது மூலமா உங்களுடைய அடுத்த கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது குடுக்கும். கடன் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறத வித்தாவது இந்த கடன அடைக்கணுங்க. ஏன்னா, அந்த கடனால நெறைய மன உளைச்சல்கள் சந்திச்சு, நெறைய மனவேதனைகள், இன்னைக்கு மொத்த குடும்பத்தையும் இழந்து நிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. காரணமே இல்லாம கடன் வாங்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு அந்த கடன் என் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துச்சு. அந்த கடனால நெறைய அவமானப்பட்டுட்டேங்க. எப்படியாவது இத அடைக்கணும். இருக்கிறத வித்தாவது இந்த பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறேன். அதுவுமே எனக்கு சரியான விதத்தில ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எனக்கு வர வேண்டிய தொகை கரெக்ட்டா வந்ததுனா கூட இருக்கக்கூடிய பிரச்சனைய தீர்த்துரும் அப்படின்னு சொல்லி, ஒரு சில தொகைக்கு வேண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கோ, அடுத்தவங்க கிட்ட உதவிய எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கோ, கரெக்ட்டான டைம்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால உங்களுடைய பழைய பாக்கிகள அடைச்சு இன்னைக்கு கடன் இல்லாத ஒரு லைஃப்க்கு என்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியுமோ, என்ன முயற்சி எடுக்க முடியுமோ, அந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது குடுக்கும். ஸோ இந்த டைம்ல கண்டிப்பாக நீங்க ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த கரெக்ட்டான நேரத்தில ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும் தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கங்க. அதில் உள்ள திசாபுத்திகள தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.